நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாய் இருக்க கடவுளை பிரார்த்திக் கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம். வாங்க. நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோன்றது பார்த்திங்கன்னா ஆணி திருமஞ்சனம், ஆணி உத்திர தரிசனம் என்னைக்கு வருது, நம்ம விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள், நம்ம என்ன அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை நன்மைகளும் என்னென்னன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனி மாத உத்திர நட்சத்திரத்தில் நடராஜ மூர்த்திக்கு நடைபெறும் சிறப்பு அபிஷேகத்திற்கு ஆணி திருமஞ்சனம் என்று பெயர். இது ஆணி உத்திர திருவிழா என்றும் கொண்டாடப்படுகின்றது. திருமஞ்சனம் நடைபெறும் சமயத்தில் 30 முக்கோடி தேவர்களும் நடராஜருக்கு நடைபெறும் அபிஷேகத்தை காண சிவன் சன்னதியில் எழுந்தருள்வதாக ஐதீகம். சிவபெருமானின் ரூபமான ஆடல் அரசன் நடராஜரை வழிபட வேண்டிய நாள் சிதம்பரத்தில் 10 நாட்கள் விழாவாக கொண்டாடப்படுவது வழக்கம். சிவ ஆலயங்களில் நடராஜருக்கு நடத்தப்பெறும் அபிஷேக விழாக்களில் 2, அவை மார்கழி திருவாதிரை, மற்றொன்று ஆணி உத்திர நட்சத்திரத்தன்று நடக்கும் திருமஞ்சனம். இந்த 2 நாட்களில் மட்டும் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும். சித்திரை திருவோணம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மாசி சதுர்த்தசி ஆகிய நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடத்தப்படும். ஆணி உத்திர நட்சத்திரத்தன்று இங்கு உள்ள ஆயிரங்கால் மண்டபத்தில் அதிகாலையில் அபிஷேகம் நடக்கும். அன்று பகல் 1 மணிக்கு நடராஜரும் சிவகாமி அம்மனும் ஆனந்த நடனம் செய்தபடியே எழுந்தருள்வார். இன்றைய தினத்தில் நடராஜர் சன்னதிகளில் ஆணி திருமஞ்சனம் நடக்கின்றது. பக்தர்கள் நடராஜரை தரிசித்து தங்கள் வேண்டுதல்களை வைக்க ஆணி திருமஞ்சனம் மிக நல்ல நாள். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளுதல் போன்ற தொழில்களை செய்யக்கூடியவர்தான் சிவபெருமான். பூலோக கைலாயம் என்று சொல்லக்கூடிய சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் வலது கையில் இருக்கக்கூடிய உடுக்கை என்பது படைத்தலையும், இடது கையில் இருக்கக்கூடிய நெருப்பு அழித்தலையும், இன்னொரு வலது கரம் காத்தலையும், அவருடைய அழுத்திய பாதம் என்பது மறைத்தலையும், இடது தூக்கிய பாதம் என்பது அருளையும் குறிப்பதாகும். இவ்வகையான 5 தொழில்களையும் தனக்குள் கொண்டு வந்து உலகையே இயக்கத்தில் நிகழ்த்துபவர்தான் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள். அந்த மகா அபிஷேகம் ஆணி உத்திர திருமஞ்சனத்தில் நடக்கின்றது. திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை நீரால் குளிர்விக்கும் ஒரு நிகழ்வாகும். ஆங்கில மாதம் ஜூன் ஜூலை இடைப்பட்ட காலத்திலும் தமிழ் மாதமான ஆணியில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரத்தில் ஆணி திருமஞ்சன விழா நடைபெறுகின்றது. அக்னி நட்சத்திரம் வைகாசியில் முடிந்தாலும் ஆணியில் கோடை வெப்பம் மிகுந்து காணப்படுவதால் இந்த வெப்ப அளவின் தாக்கத்திலிருந்து நடராஜ பெருமானை குளிர்விப்பதற்காக ஆணி திருமஞ்சனம் விழாவை நடைபெறுகின்றது. நமக்கு 1 வருடம் என்பது தேவர்களுக்கு 1 நாள் பொழுதாகும். ஆணி திருமஞ்சனம் என்னைக்கு வருதுன்றது பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் 2ஆம் தேதி புதன்கிழமை வருகின்றது. அன்று சிதம்பர நடராஜருக்கு அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணி வரை சிறப்பான அபிஷேகங்கள் 1000 கால் மண்டபத்தில் நடைபெறும். அதைத் தொடர்ந்து சிறப்பான அலங்காரம் நடைபெற்று அதற்கு அப்புறம் சுவாமி நமக்கு அற்புதமான தரிசனம் தந்து அருள்பாலிப்பார். ஆணி திருமஞ்சனத்தை நம்ம கண்ணால் கண்டு அந்த அபிஷேகத்தை பார்ப்பதனால நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்னவென்று பார்த்தால், அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும், பிறவி பிணியிலிருந்து விடுபடலாம், செல்வம் சேரும், வாழ்க்கையில் அனைத்து விதமான நலன்களும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆண்களுக்கு உடல் பலம், மன தைரியம் கூடும் என்பது நம்பிக்கை. சந்தோஷமான வாழ்க்கை வாழ ஆணி திருமஞ்சன தரிசனம் காண வேண்டும். கணவன் மனைவிக்குள் இருக்கிற வேறுபாடுகள் மறைந்து நல்ல இல்லறம் அமையும். குழந்தை பாக்கியம் கிட்டும். தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும். கன்னி பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். செய்த பாவங்கள் நீங்கும். சந்திய காலங்களாக ஆணி முதல் மார்கழி இறை வழிபாட்டிற்கு உகந்த மாதங்களாக சொல்லப்படுகின்றது. ஆணி திருமஞ்சனம் அன்று நடராஜருக்கு பால், தயிர், தேன், பஞ்சாமிர்தம், நெய், சந்தனம், இளநீர் என 16 வகையான குளிர்ந்த பொருட்களை கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்படுகின்றது.
அல்லல்கள் அகற்றும் 6 அபிஷேகங்கள். சிவபெருமான் அபிஷேக பிரியர். பல ஆலயங்களில் கருவறையில் சிவலிங்கத்தின் மீது எப்பொழுதும் ஜலம் பொழிய காணலாம். மாலை நேரத்தில் இந்த குறிப்பிட்ட நாட்களில் மட்டும் அபிஷேகங்கள் நடைபெறும். அது என்னன்றது பார்க்கலாம். ஆனி உத்திரம், ஆவணி சதுர்த்தசி, புரட்டாசி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, மாசி சதுர்த்தசி. இந்த நாட்களில் மாலை நேரத்தில் அபிஷேகம் நடைபெறும் நடராஜருக்கு. சிதம்பரம் ஆணி திருமஞ்சனம் 2025 அட்டவணை நான் ஸ்க்ரீனில் கொடுத்து விட்றேன். அது என்றைக்கு தொடங்குதுன்றது பார்த்திங்கன்னா 23ஆம் தேதி ஜூன் மாதம் தொடங்கி ஜூலை 2ஆம் தேதி முடிகின்றது திருவிழா. தொடர்ந்து 10 நாட்கள் இறைவன் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வருவார். 10 நாட்களில் 9வது நாள் தேரோட்டம் மிகவும் முக்கியமானது. பஞ்சமூர்த்திகளும் தேர்களில் எழுந்து அருளி உலா வருவது கண்கொள்ளா காட்சியாகும். மூலவர் நடராஜர் தேரில் எழுந்து அருளி 4 மாட வீதியில் உலா வரும் அதிசயம் இங்கு மட்டுமே நடக்கின்றது. இந்த அதிசயம் வருடத்திற்கு 2 முறை மட்டுமே காண முடியும். ஒன்று ஆனி மாதம், மற்றொன்று மார்கழி மாதம். இந்த சிறப்புமிக்க தேரோட்டத்தை காண பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருவார்கள். ஓம் நமசிவாயம் என்ற மந்திரங்கள் முழங்க வடம் பிடித்து தேர்களை இழுப்பர். தெற்கு மாட வீதி, மேல வீதி, வடக்கு வீதி வழியாக தேர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாலை கீழ வீதியில் தேர் நிலையை அடையும். பூஜை முறை பார்க்கலாம். அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு நெற்றி நிறைய திருநீர் அணிந்து கொண்டு பிறகு பூஜை அறையை சுத்தம் செய்து கொண்டு புதியதாக வாசனை மலர்களை சாற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து சங்கல்பம் எடுத்துக்கொள்ள வேண்டும். விரதத்தை துவங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தீபம் ஏற்ற வேண்டும். பூஜை அறையில் உங்களுடைய தேவை என்ன இருக்குதோ அதை நீங்கள் சொல்லி விரதத்தை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். விரதம் இருப்பவர்கள் தங்கள் உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கலாம். வீட்டில் சிலை வைத்து பூஜை செய்பவர்கள் என்றால் சிவனுக்கு பால், தயிர், இளநீர், பன்னீர் ஆகிய பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யலாம். பிறகு வாசனை மலர்கள், வில்வம் சாற்றி அலங்காரம் செய்யலாம். சிலை இல்லாதவர்கள் வீட்டில் படம் வைத்து பூஜை செய்பவர்களாக இருந்தால் படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மலர்களை சாற்றி வில்வம் வைத்து நெய்வேத்தியம் சமர்ப்பித்து தீபதூப ஆராதனைகள் செய்ய வேண்டும். பிறகு மாலை நேரத்தில் சிவன் ஆலயம் சென்று நெய் தீபம் ஏற்றி பூஜையை நிறைவு செய்து கொள்ளலாம். அன்று தேவாரம், திருவாசகம், சிவபுராணம் மற்றும் உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள், ஸ்லோகங்கள் அனைத்தும் பாராயணம் செய்யலாம். கோவிலுக்கு சென்று அபிஷேகம் பார்ப்பவர்கள் என்றால் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். நெய்வேத்தியம் வைக்கலாம். உங்களால் முடிந்த வெற்றிலை பாக்கு, பழங்கள், தேங்காய் அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து பகவானுக்கு நீங்கள் சமர்ப்பிக்கலாம். நீங்கள் அருகில் இருக்கும் சிவ ஆலயங்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேகம் பார்க்க வேண்டும் என்றால் அங்கே எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்றது கேட்டுட்டு நீங்கள் அபிஷேகம் பார்க்கலாம். அல்லது உங்களால் அபிஷேகத்தில் கலந்துக்க முடியாதவங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி நீங்கள் கோவிலில் அர்ச்சகர்கிட்ட நீங்கள் கொடுத்து விட்டுடலாம். கோவிலில் போயிட்டு அபிஷேகம் பார்ப்பது மிகவும் சிறப்பு. கோவிலுக்கு போக முடியாதவங்க வீட்டிலே எப்படி அபிஷேகம் செய்வது என்று நான் சொல்லியிருக்கிறேன். நீங்கள் அந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் வீட்டில் அபிஷேகம் செய்து நெய்வேத்தியம் ஒன்று செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை செய்து கொள்ளலாம். எனவே இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த இந்த ஆணி திருமஞ்சனத்தன்று அபிஷேகத்தை கண்குளிர பார்த்து நீங்கள் விரதம் இருந்து உங்கள் வேண்டுதல்களை வைத்து உள் அன்போடு பிரார்த்தனை செய்து அவரின் பரிபூர்ண அருளை பெறுவோமாக. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.